ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். நம்ம xiaomi ரெண்டு பசங்க எம்ஐ அண்ட் ரெட்மி இந்த ரெண்டு பிராண்டு கிட்ட இருந்து அடுத்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தின ஒரு சின்ன அப்டேட் லீக்ஸ் இப்போ வெளில வந்திருக்கு. அந்த லீக்ஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல எம்ஐ பத்தி வந்திருக்க லீக் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எம்ஐ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போன் எம்ஐ 11T இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாம் இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெட்மி K40 அல்ட்ரா அப்படின்ற அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போனுடைய லீக்ஸுமே வந்திருக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய லீக்ஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி வந்திருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் எல்லாம் என்னென்ன, இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, எப்ப லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வாங்க வீடியோக்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ரெட்மி அண்ட் எம்ஐ ரெண்டு பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் நான் ஸ்பெக்ஸ் ஒரே ஒரு ஸ்பெக்கை தான் சொல்ல போகிறேன். அது எப்படா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரே ஒரு ஸ்பெக் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எம்ஐ 11T அண்ட் ரெட்மி K40 அல்ட்ரா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வேற கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். என்னடா திரும்பவும் குழப்ப ஆரம்பிச்சிட்டேன்னு பார்க்குறீங்களா? குழப்பம்லாம் தேவையில்லைங்க. சைனாவில் ரெட்மி K40 அல்ட்ரா அப்படின்ற நேமில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் அது அப்படியே எம்ஐ பிராண்டுக்கு கீழே எம்ஐ 11T அப்படின்ற நேமில் லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்பெக்ஸ்ல வித்தியாசமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்றது இருக்க போகுது. அது என்னடா வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை இப்பவே சொல்லிட்டு அப்படி வாங்க அப்படியே வீடியோல கண்டினியூஸா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிசைன் என்ன மாதிரியான டிசைனில், என்ன மாதிரியான அவுட்லுக்கில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஆகட்டும் இல்லை லீக்ஸ் ஆகட்டும் எதுவுமே இப்போ வரைக்கும் வெளியே வரல. அதனால் என்ன மாதிரியான டிசைன்ஸில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் லான்ச் ஆக போகுது அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ வரைக்கும் இல்லை. பட் ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆன எம்ஐ 11 சீரிஸ் ஆகட்டும் இல்லை சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி K40 சீரிஸ் ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் டிசைன்ஸில் பெரிய வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே டிசைன்ஸில் கொஞ்சம் சிமிலரான டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஒன்லி ரெட்மி K40 கேமிங் எடிஷன் லான்ச் பண்ணாங்களே, அதான் நம்ம போக்கோ F3 GT ஒரிஜினல் வெர்ஷன், அந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல மட்டும் தான் டிசைன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரெட்மி K40 அல்ட்ரா இதுல டிசைன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறாங்களா இல்ல எம்ஐ 11Tயும் இந்த ரெட்மி K40 அல்ட்ரா ரெண்டுமே ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்ல கொண்டு வர போறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க போகிற கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டும் கண்டிப்பாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எம்ஐ ஆகட்டும் ரெட்மி ஆகட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே இருக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. மற்றபடி எங்கடா சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேமராவில் தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பண்ண போகிறாங்க. அதில் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற எம்ஐ 11T இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 64 மெகா பிக்சலுக்கான கேமரா OmniVision OV64B அப்படின்ற ஒரு சென்சாரோட லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கூடவே அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு சோனி IMX 355 சென்சார், அது போக டெலிமேக்ரோ சென்சார் 3x ஜூமோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி சைனாவில் லான்ச் ஆக போகிற ரெட்மி K40 அல்ட்ரா இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த பிரைமரி கேமராவை மட்டும் 64 மெகா பிக்சல்ல இருந்து 108 மெகா பிக்சல் கேமராவை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு அதுல சாம்சங் HM2 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணி சைனாவில் இந்த ரெட்மி K40 அல்ட்ரா ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல சப்போர்ட்டிவ் கேமராவா இருக்க போகிற அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் மேக்ரோ சென்சார் இது எல்லாமே எம்ஐ 11T இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமே, அதுல என்ன மாதிரியான கேமரா செட்டப் கொடுக்க போறாங்கன்னு சொன்னோமோ அதே மாதிரியான கேமரா செட்டப் தான் இந்த ரெட்மி K40 அல்ட்ரா சைனாவிலும் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ண போறாங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ரியர் சைட் கேமரால இந்த 64 மெகா பிக்சல் அண்ட் 108 மெகா பிக்சல் இந்த கேமரா செட்டப் மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் வித்தியாசம். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்குமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் ஒரே மாதிரியான ஸ்பெக் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம்னா, எம்ஐ இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன் எம்ஐ 11X அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேற லெவலான ஒரு சிப்செட். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற இந்த எம்ஐ 11T இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஸ்னாப்டிராகன் 870க்கான சிப்செட் தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளவு நாளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதில் மீடியாடெக் சிப்செட் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் இப்போதைக்கு வெளில வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது மீடியாடெக் கிட்ட இருந்து இப்போ டாப்பர் சிப்செட்டாக இருக்கக்கூடிய சிப்செட்னா மீடியாடெக் டைமென்சிட்டி
1200 தான். அதனால Mediatek Dimensity 1200 சிப்செட் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா Snapdragon சிப்செட்டை யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த 25 to 30K பட்ஜெட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்லயும் இந்த Mediatek Dimensity 1200 தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போன்ல Snapdragon சிப்செட் யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற விதமா இந்த Mi 11T ஸ்மார்ட் போன்ல Snapdragon 865 இல்ல 870 சிப்செட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி பார்க்கும்போது Mediatek சிப்செட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். Mediatek சிப்செட் யூஸ் பண்ண போறாங்களா இல்ல Snapdragon சிப்செட் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சிப்செட் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ஸில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 25K அபவ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் லாஸ்ட் டைம் Mi 11X 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வெறும் 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இங்கே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 65 வாட்ஸ்க்கான சார்ஜராக கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ காம்படிஷனில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்டுமே 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுமே 65 வாட்ஸ்க்கான சார்ஜராச்சும் மினிமம் கொடுத்தா தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி Mi 11Xலாம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த ஸ்மார்ட் போன்லயாவது இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா இந்த ஸ்மார்ட் போன்லயும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன்லயும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி 25 to 30K பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் எப்போ லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Mi 11T இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் Redmi K40 Ultra அது சைனாவில் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்தியாவில் Mi 11T அப்படின்ற நேமில் அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி நாம சொன்ன இந்த ஸ்பெக்ஸோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சைனாவில் Redmi K40 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்றத பற்றின டீடைல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வெளியே வரல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மந்த் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ல மேபி நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த் எண்டில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வேணும்னா இருக்கு. அப்படி செப்டம்பர் மந்த் எண்டில் இந்த ஸ்மார்ட் போன் Redmi K40 Ultraவை சைனாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் எண்டில் இந்தியாவில் இந்த Mi 11T ஸ்மார்ட் போனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இந்தியாவில் இந்த Mi 11T லான்ச் ஆகும்போது நாம சொன்ன இந்த ஸ்பெக்ஸோட இந்த பிரைசிங்க்கு லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த Mi 11T ஸ்மார்ட் போனை பத்தி இப்போதைக்கு வந்த லீக்ஸ் எல்லாம் இவ்வளவுதான். அந்த லீக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.